சிம்மம். சிம்மராசிக்காரர்களுக்கு உண்மையில ஒரு நல்ல மாதம்னே சொல்லுவேன். ஏன்னா ராசியில முழுவதுமாக சுக்கிரன் இப்போது உட்கார்ந்திருக்கிறார். இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் ராசியிலே வந்து உட்கார போறார். ஆக முதல் 2 வாரங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட பிற்பகுதியில வருது பாருங்க. இந்த 2 வாரம் சூப்பரா இருக்கும். ராசிநாதன் ராசியிலே இருக்க போறார், சுபத்துவமாக இருக்க போறார். 7ஆம் இடத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய மனசையும் உடலையும் ஆரோக்கியத்தையும் உங்களுடைய பண மன வலிமைகளை அப்படியே குலைத்துக் கொண்டிருக்கின்ற 7ஆம் இடத்து சனியின் பார்வை கட்டுப்பட போகிறது. சனி சுபத்துவத்தை அடைய போகிறார். ராசிநாதன் ராசியிலே அடைய போறார். சூப்பர். 10ஆம் இடம் வேற குருமங்கல யோகத்தில் அட்டகாசமா இருக்கு. அதுவும் ரியல் எஸ்டேட் போன்ற ஒரு மாதிரியான கட்டிடம் போன்ற பில்டர் போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்ட அனைவருக்குமே மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய நல்ல மாதமாக, அதிகாரம் கிடைக்கக்கூடிய மாதம், கல்வி மேன்மை நன்றாக இருக்கக்கூடிய மாதம், பிரயாணங்களின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய மாதம், நல்ல விதமாக வடக்கு திசை மூலமாக லாபங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு வட மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்பு, சிலருக்கு வேற நாடுகளுக்கு போவதன் மூலமாக நல்ல விதமான பணம் வனம் உறவுகள் நல்லவைகள் நடக்கக்கூடிய எல்லா நிலைகளிலும் யோகங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும். இன்னொன்று என்ன இருக்கும், மிகப்பெரிய அளவில் சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது அந்தஸ்து கௌரவம் நல்லா இருக்கும். என்ன நினைக்கிறீங்களோ அது கிடைக்க போகுது. வயதிற்கு ஏற்றார் போல. பெரியவங்களுக்கு என்ன, சின்னவங்க நல்லா இருக்கணும். சின்னவங்களுக்கு என்ன, ஆசைப்பட்டது கிடைக்கணும். தொழில் நிலைமைகள், வேலை தொழில் வியாபார அமைப்புகள் அத்தனையுமே ராசிநாதன் ராசியில் இருக்கக்கூடிய அமைப்பின் காரணமாக வலுத்து இருக்கக்கூடிய தன்மை. பெரியவர்களுக்கு சின்னவர்களை பார்த்துட்டு அவர்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய தன்மை. என்னோட தொழிலை இவங்ககிட்ட ஒப்படைச்சா நல்லா இருக்குமா, நான் பார்க்குற வேலையை இவன் பார்ப்பானா, நான் செய்கிற தொழிலை இவன் செய்வானா, இல்லது இந்த சொத்தை இவன் பேரில் எழுதி கொடுக்கலாமா, அல்லது எனக்கு பின்னாடி என்னுடைய அத்தனை கஷ்ட அமைப்புகளையும் இவன் தாங்கி அப்படியே நல்ல விதமாக வருவானா என்பது போன்ற உங்களுடைய அமைப்பிற்கு ஆதரவாக சில செயல்கள், சில சம்பவங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. பெண்களுக்கு கணவர் குழந்தைகளின் மேல் வந்த வருத்தம், கணவர் கூட போட்டுக்கிட்டு இருந்த சண்டை, கணவர் எப்படி இவ்வளவு பெரிய கடன்காரனானார்னு தெரியவே இல்லையே, எப்படி இந்த மாதிரியான நோய் வந்ததுன்னு தெரியலையே, இந்த மாதிரி கணவருடைய ஆரோக்கியத்தை பற்றி, கணவருடைய பொருளாதார அமைப்பை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த சிம்மராசிக்கார பெண்களுக்கு ஆதரவான நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் கூட பெரிய அளவில் பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. இதுவரைக்கும் இருந்து வந்த மாமன் மச்சான் தகராறுகள் குருமங்கல யோகத்தின் காரணமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த பெண் எடுத்த வீட்டில், சம்பந்தி வீட்டில் இதுவரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் கூட அப்படியே விலகக்கூடிய அமைப்புன நல்லவைகள் நடக்கும். கடைசி ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற தசம அங்காரா அப்படிங்கிற அமைப்பில் கடைசி 4வது வாரம் செவ்வாய் 11ஆம் இடத்திற்கு போகிறார். செவ்வாய் 11ஆம் இடத்திற்கு போனால் வெற்றி 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 வெற்றியோ வெற்றி. அந்த அமைப்பு முதல் 25 நாட்களுக்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட கடைசி ஒரு வாரத்தில் அனைத்தையும் சிம்மம் சமாளிக்கும் என்பதற்கு ஒரு கட்டியம் கூறுகின்ற, ஆதாரம் சொல்லுகின்ற நல்லதொரு மாதமாக அமைந்திருக்கிறது. அப்படியே இந்த ஆகஸ்ட் மாதம்